அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை தள்ளி விடாமல் எனக்காக ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. முத தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியது ஒரு பூணூல் போட்ட ஐயர். அன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய சுதந்திரத்துக்கு போராடின சிவகங்கை ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு சிவகங்கையில் செல வைக்கிறது அவசியம் இல்லைன்னு சட்டசபையில் சொல்லுதே உங்கள் திராவிட அரசியல். ஆனால் சுதந்திரமே இந்தியாவுக்கு வேணான்னு சொன்னேன் ராமசாமி நாய்க்கிருக்கு எதுக்கு சிலை? காவி வேட்டி கடைசி பக்தம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு ஆன்மீக பூமியா மாத்தாம விட மாட்டேன்டா. பாரத மாதா விநாயகர் ஊர்வலம் நடக்குமாயா? நீ இவனை நிக்கா பண்ணிக்கிட்டு எங்க மதத்துக்கு வரதா உன்னை இப்படியே உயிரோட விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். கேவலம் இந்த உசுருக்கு பயந்துக்கிட்டு மதத்தை மாத்திக்கிற ஈன ஜாதியில நான் பிறக்கல. வீடு நாச்சியார் ராணி மங்கம்மா பிறந்த பூமியில நான் பிறந்திருக்கேன். உன்னால முந்திட்டு பண்ணிக்கூடா. காந்திய போஸ்டை சுடும்போது அவர் யூஸ் பண்ண புல்லட் 2, ஆனா காந்தி உடம்புல இருந்தது 3. ஆமாயா, எதுக்கு காந்தியை காப்பாற்ற மாட்டாங்க நேரு அரசாங்கம்? சுதந்திர இந்தியாவுல காங்கிரஸே வேணாம், அது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னதா இருக்கும். இந்த மண்ணையும் கலாச்சாரத்தையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னு சபதம் எடுப்போம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இழக்க கூடாத எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனி இழக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. இது இந்த இடத்துக்கான போராட்டம், அடுத்த தலைமுறைக்கான போராட்டம். ஸ்கூல் பசங்க படிப்புக்கு அடிமையான காலம் போய் இப்போ கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க. அது உனக்கு தெரியாது? ஏய், நான் எவனையும் கஞ்சா அடிக்க சொல்ல. எவனுக்கு வேணுமோ அவன் கஞ்சா அடிக்கிறான். நான் என்னடா பண்றேன்? கண்ணு இன்னைக்கு வேங்கியா இருந்தா அர்ஜுனா நாங்க இருந்தோம் சார். இது கலியுக காலத்து பாண்டவரோட வெற்றி சார். சிவனா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வா இருந்தாலும் சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு பயந்து வாழணும். நம்ம தான் இந்த உலகத்துல எல்லாம்னு நினைச்சிட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடுற வரைக்கும் ஆடுன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். என்னைக்காவது அவனுக்கு மண்டை சூடு தலைக்கு ஏறி தர்மத்தை கையில எடுத்துட்டு ஆடுனான்னு வச்சுக்கேன், இன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது. அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏய், நிறுத்த நிறுத்தி காட்டிடா பார்க்கலாம். பார்த்துட்டீங்களா வீடியோவை? இதில் ஃபஸ்ட்டு படம் என்ன படம் அப்படின்னா கிடுகு. அந்த கிடுகு படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது, அந்த வரலாறை எடுத்து சொல்ல வந்திருக்காங்க, அந்த காட்சி. 2வது படத்தில் நாதராம் கோட்ஸே, அந்த படத்தில் என்ன சொல்லி வந்திருக்காங்க? அதுலேயும் சில மறைக்கப்பட்ட உண்மை வரலாறை சொல்ல வந்த கதை. 3வது படம் பார்த்துருப்பீங்க கல்லன், அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்மீக பாதை. இப்படி 3மே தேசியம் ஆன்மீகத்தை வச்சு எடுத்த படம் தான் 3 படமும். இந்த 3 படமும் மக்களிடத்தில் போய் சேர்ந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக சேரலை. கிடுகு படம் சேர்ந்துருச்சு, ஆனால் தேட்டரில் வரல. வராத காரணம் அரசாங்கம் நினைக்கலாம், இல்லை அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களும் சில காரணம் அந்த படம் வெளியே வரலை, தேட்டருக்கு வராத காரணம். பகிரங்கமாக சொல்வேன் அதை. 2வது படம் நாதராம் கோட்ஸே, சென்சார் கிடைக்காம இருந்தது, தேட்டருக்கு வர முயற்சித்தும் அந்த படத்தை கொண்டு வர முடியலை, அதுலேயும் அவருக்கு கொஞ்சம் இழப்பு. 3வது படம் கலன், இந்த படத்தில் நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். இந்த படத்துக்குள்ளே நான் என்றான பிறகு தான் ஒவ்வொரு மனுஷங்களோட முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டாங்க ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் சித்தாந்தம் கொள்கையில் பயணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது மிக மன உளைச்சலுக்கு ஆனானேன். இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் எனக்கு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்க முடியல. யார் பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இந்த படத்துக்கு நான் ஒவ்வொருத்தையும் போயிட்டு என் தன்மானத்தை இழந்து நான் கேட்டேன். தன்மானங்கிறது முக்கியம், பட் நான் தன்மானத்தை இழந்தேன். ஒரு மனுஷன் தன்மானத்தை எங்கே இழக்கணும்னா அப்பா அம்மாட்ட, குடும்பத்தில், தம்பிட்ட இழந்துக்கலாம், ஆனால் மற்றவங்கள்ட்ட இழக்கக்கூடாதுமாங்க. ஆனால் சித்தாந்தம் கொள்கைக்காண்டி தன்மானத்தை இழந்து அண்ணா இந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், செய்யணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர்த்து நான் இந்த படத்தை பற்றி கேட்டேன். எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னு தெரில, இவனுக்கு ஏன்னா உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா அப்படின்னு தெரில. குறை சொல்ல ஆரம்பித்தாங்க, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நம்பாதீங்க, இவரை நம்பாதீங்க அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு மனுஷனையும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தோட இயக்குனர் வீரமுருகனை பற்றியும் நிறையா விமர்சனம் என் மேலே வந்துருச்சு, என்கிட்ட குற்றம் வந்துருச்சு. ஆனால்
நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவர் கூட இருந்து பார்த்தேன். ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அவர் எந்த ஒரு பெரிய எதையும் யாருக்கும் எதிரா சதி பண்ணல. சித்தாந்தம் கொள்கையில பயணிக்கணுனே அப்படின்னு தான் எடுத்தாரு. முதல் படம் கிடுகு படம். ரொம்ப லோவா இருக்குது. கிளியாரிட்டிலாம் கிடையாது. இந்த படத்தெல்லாம் எப்படி எடுத்தாருன்னு சில பேர் காதுபட கேட்டாங்க. அவர்ட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சு தான் எடுக்க முடியும். அதை வச்சு தான் கிளியாரிட்டி கொடுக்க முடியும். 600 கோடி ரூபாய் எடுக்கிற பட்ஜெட்டுக்கே இங்க விமர்சனம் வரத்தான் செய்யுது. அது வராமலாம் இல்ல. சொந்த நிலத்தை வச்சு தான் எடுத்தாரு. யார்கிட்டயும் காசு வாங்கி எடுக்கல. சொந்த நிலத்தை வச்சு அந்த படத்தை எடுத்தாரு. அப்பையும் சொல்றாரு, தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, சித்தாந்தம் கொள்கைக்காண்டி பயணிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால சில பேர் நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம பொறாமையில இருக்கிறாங்க. எங்க அவன் வந்துடுவானோ இவன் வந்துடுவானோன்ட்டு. மற்ற படத்தை நம்ம விமர்சனம் பண்றோம். என்ன ஒரு பொம்பளை பிள்ளை 10 பேர் கூட இருக்கிற மாதிரி படம் எடுத்திருக்க, என்ன ஜாதி வச்சு எடுக்கிற, நசுக்க படம் எடுக்கிற அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்றோம், தப்புன்னு சொல்றோம். சரி, நமக்குள்ள ஒற்றுமையா படம் எடுப்போம், சித்தாந்தத்தை கொண்டு வருவோம், கொள்கையை கொண்டு வரணும் எடுத்தா அதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் 1000 குறை சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பொறாம, இவன் வந்துருவானா அவன் வந்துருவானான்ட்டு. கவுண்டமலையார் ரஞ்சித் எடுத்தாரு, என்ன ஆனாரு உங்களுக்கு தெரியுமா? படம் பயங்கர விமர்சனம் ஆயிடுச்சு. அந்த படம் ஓடாத காரணம் என்ன காரணம்? ஜாதி. நமக்குள்ள ஜாதிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. ஜாதிங்கிறது வேண்டாம். ஜாதியை வச்சு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப தப்பு. ஜாதியை மறந்து ஒற்றுமையா இருக்கும். சித்தாந்த கொள்கை தேசியத்துக்காகவும் தெய்வத்துக்காக மட்டும்தான் பயணிக்கணும். அது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கும். ஆனால் கடைசியா பொது வாழ்க்கையில உள்ள இறங்கி போகும்போது தான் தெரிஞ்சது மனுஷங்க எவ்வளவு கெட்டவங்க, மனுஷங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வன்மம் இருக்குதுங்கிறத. நான் யாரு பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. பட் தன்மானத்தை இழந்து நான் நின்னேன். என்ன இது பண்ணுங்கண்ணே, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, கொஞ்சம் எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு டைம் கேட்கும்போது எனக்கே கூச்சமாக இருந்தது. அந்த அளவுக்கு தான் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் நீ விமர்சனம் பண்ணிட்டு தான் போகணும். உனக்குன்னு எந்த அதிகாரமும் கிடைக்காது. கடைசி வரைக்கும் நீதிமன்றம் போய் நீதியை நிலைநாட்டி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கும். ஆனால் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். இது நிறையாவது கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. மனசில் உள்ளதை வச்சிருக்கிறது எனக்கு ஒரு பாரமாக இருந்தது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதான் மனுஷங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதாரணம் பரவாயில்ல, பட் அவங்கள ஒரு கீழே தள்ளுற நிலைமை கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா கலன் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த படம் வராதுங்க, அந்த படம் யூடியூப்பில் வருங்க, இந்த படம் தேட்டருக்கே வராதுங்க, சரியில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிற நிறையா பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குது திறமை, மற்றவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப தப்பு. யார் பேரையும் சொல்லி ஒற்றுமையை குலைக்க விரும்பலை. பழகிறதும் அவங்க இஷ்டம். ஆனால் என் மனசில் உள்ளது இதுதான். என்றைக்குமே தப்புன்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லுவேன். இந்த உலகத்தில் எவனுமே நியாயம் கிடையாது, எவனுமே நேர்மை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல, இதை தவறாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன். பரவாயில்ல, ஆனால் தவறை திருத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.